கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து ஒரு சம்பவம் மூலமா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். தானியேல் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்காரு. ரொம்ப உண்மையானவர், ரொம்ப நேர்மையானவர். ராஜ அரண்மனையில அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் நல்லா இருந்தா மற்றவர்களை பிடிக்காது தானே. அதே மாதிரி அவர் நல்லா இருக்கிறத பார்த்து மற்ற பிரதானிகள் எல்லாம் புறவப்படுறாங்க, சதித்திட்ட தீட்டுறாங்க. தானியலை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சதித்திட்ட தீட்டுறாங்க. இந்த தானியலுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, டெய்லி 3 வேளையும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாரு. புது அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்னன்னு பார்த்தா, ராஜாவை தவிர எந்த மனுஷனையும் எந்த தெய்வத்தையோ வணங்கினா சிங்கக்கவில போடணும் அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கப்படுது. ராஜாவும் வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறாரு. இருந்தாலும் தானியல் காதுகளுக்கு இது வரப்படுது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி எப்பவும் போல ஆஷிஷ்வலாம் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜன்னல் திறந்து வச்சு பண்றாரு. இதை பார்த்தோன்னு பிரதானிகள்லாம் ராஜாட்ட போய் சொல்றாங்க. அவரை சிங்க கபில போடுறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்றாங்க. கபில போடும் பொழுது ராஜா சொல்றாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவரை போட்டுட்டாங்க. ராஜாவுக்கு ரைட்டா தூக்கமே வரல. காலையில எந்திரிச்சு போய் வேகமா போய் கேட்கிறாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தானியேல் சொல்வாரு, ராஜாவே, சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களை வாய்களை கட்டினார் அப்படின்னு சொல்வாரு. நம்மளை சுத்தி எத்தனை சிங்கங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை சுத்தி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அது எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது, எதுவுமே நம்மளை அணுகாது அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க அப்படின்னு சொல்லி இதுதான் அடையாளம். சங்கீதம் 91:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு உன் பக்கத்துல விழமாட்டாங்கன்னு சொல்லல, உனக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லப்படல. எல்லாமே வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், சிங்கம் வரும், எல்லாமே வரும். ஆனா எதுவுமே நம்மளை அணுகாது, எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆமென். God bless you.